அமைச்சர் பொறுப்பு வந்துட்டு அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கும் வழங்கப்படுமா? இது எப்படி போகும்? அந்த ஆதரவு இந்த ஆட்சியின் ஆயுள் நீடிப்பதற்கு உதவும் என்ற வகையிலே அவர் பயன்படுத்திக் கொள்வது என்பது ஒரு அரசியல் ரீதியான செயல்பாடு அல்லது வியூகம். ஆனால் அது 2/3 வரவில்லை என்பது ஒரு குறை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கூப்பிடுங்க, நாங்கள் மெஜாரிட்டியை கொண்டு வந்துடுறோம், பொதுக்குழுவில் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க, மெஜாரிட்டி கட்சி எங்கள் பக்கம் தான் இருக்குது. திரு விஜய் அவர்களுக்கு தயக்கங்கள் இருக்கின்றன. முன்னாள் அமைச்சர்கள் அவங்க மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கிறாங்க உள்ள வரும் பட்சத்தில். அப்போ இது வந்து அவங்களுக்கு தாவேகா ஆட்சியின் மீது ஒரு விமர்சனத்தை வந்துட்டு முன்வைக்காதா? சார்ஜஸ் இருக்குது, யார் மேலேயும் வழக்கு எத்தனை பேர் மேலே இருக்குன்னு தெரியல. எப்போது உங்களுக்கு ஊழல் சக்தி தூய சக்தியாக மாறியதுன்னு கேட்குறாங்க. இவர்களுடைய ஆதரவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கேள்வி எப்படி கேட்க முடியும்? ஏன்னா அவங்களுடைய ஆட்சி அமையறதுக்கு இங்கே பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே உறுதியாக இருக்குல்ல. அந்த மறுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மறுப்பு. ஏனென்றால் 200% உண்மை கட்சிகளில் நாம் பார்த்தோம். ஆதரவு கடிதத்தை கொடுத்தது பிறகும் நீங்கள் கடிதம் கொடுத்துட்டா பரவாயில்ல, ப்ரெஸ் மீட்டுக்கு போகாதீங்க, நாங்கள் வந்து உங்களை முதலமைச்சர் ஆக்குறோம் அப்படின்னு ஒரு கால் வந்ததாக அவர் சொன்னார். திருமாவளவனுக்கு ஒரு ஆஃபர் இருந்தது என்பதை நானும் கேள்விப்படுகிறேன். எனக்கு தெரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிலர் அதை விரும்பவில்லை. முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உட்பட. இதை கூப்பிட்டு பேசினாரு திருமாவளவன் சொல்றாரு. கவர்னரிடம் திரு எடப்பாடி பழனிசாமி புகார் கொடுத்து விட்டால் திரு விஜய் அவர்களுடைய பரிந்துரை பட்டியலை கவர்னர் நிறுத்தி வைத்து பரிசீலனை யோசித்து விட்டு சொல்லுகிறேன் என்று கூறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடக்கும் பட்சத்தில் இல்லை, ஒருவேளை அதிமுக கூட இணையும் பட்சத்தில் இடதுசாரிகளும் விசிகாவினரும் இதை ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ இதில் அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அடுத்தது அதிமுகவோட இவங்க எப்படி கூட்டணி சேருவாங்களா? அதிமுகவுக்கு அமைச்சர் வேலை இடம் ஒதுக்கப்படுமா? இன்னும் முதல்வர் கீழே நிறைய துறைகள் இருக்குது. 9 அமைச்சர்கள் வந்துட்டு பதவி ஏற்றிருக்கிறாங்க இன்றைக்கி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதை தாண்டி இந்த அமைச்சரவை விரிவாக்கம் எப்போ நடக்கும், எந்தெந்த கட்சிகளில் இருக்கிறவங்களுக்குலாம் அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியாக வந்து நிற்கிது. அமைச்சர் பொறுப்பு வந்துட்டு அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கும் வழங்கப்படுமா? இது எப்படி போகும்? இல்லை, இது வந்து நிறைய சட்ட சிக்கலும் கலந்த ஒரு விஷயம். ஆட்சியை காப்பாற்றுவது என்கிற ஒரு கோணத்தில் இதை சிந்திக்கிற அதே நேரத்தில் சட்ட ரீதியான சங்கடங்கள் வருமா என்பதையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய அல்லது அதை குறித்தும் ஆராய வேண்டிய நிலையில் முதலமைச்சர் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் இன்னொன்றும் இருக்கிறது, அரசியல் ரீதியான விமர்சனங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த கட்சிகளெல்லாம் இவர்களை அமைச்சரவையில் இணைக்கக்கூடாது என்ற கருத்தை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கட்சிகளெல்லாம் இப்போதைய ஆளுங்கட்சியை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்களோ, அதிமுக பொதுச் செயலாளரோ, அமமுக பொதுச் செயலாளரோ இவர்களெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள், முன்கூட்டியே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இதை கடந்து அதிமுகவின் ஒரு பகுதி எங்களை ஆதரிக்கிறது. அந்த ஆதரவு இந்த ஆட்சியின் ஆயுள் நீடிப்பதற்கு உதவும் என்ற வகையிலே அவர் பயன்படுத்தி கொள்வது என்பது ஒரு அரசியல் ரீதியான செயல்பாடு அல்லது வியூகம். ஆனால் அது 2/3 வரவில்லை என்பது ஒரு குறை. பொதுச் செயலாளருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு பார்வையும் கூறப்படுகிறது. அந்த பொதுச் செயலாளர் என்பவர் அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தவிர சட்டமன்ற கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏகோபித்த முறையில் தேர்வாகவில்லை என்பது திரு வேலுமணி தரப்பினரின் வாதம். ஆகவே இதில் என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. ஒரு தரப்பினர் அவர்களை அமைச்சரவையில் இணைத்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். இன்னொரு தரப்பினர் இது குறித்து விஜய் நிதானமாகத்தான் முடிவெடுப்பார், இன்னும் சில தினங்கள் ஆகும் அமைச்சரவை விரிவாக்கம் என்பதற்கு, கவர்னர் வருவதற்கே 2 நாள் ஆகும். ஆகவே இன்னொரு 4-5 நாட்கள் இதை தள்ளி போட்டு அவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சட்ட ரீதியான ஆலோசனை பெற்றுவிட்டுத்தான் இதில் அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்வார் என்று நான் கேள்விப்படுகிறேன். இதில் சட்ட ரீதியா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ அதிமுகவில் இருக்கிற சிலரை வந்து இவங்க உள்ள அனுமதிக்கும் போது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு கோணத்துல இருந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா கொள்கை ரீதியாக ஒன்று, அடுத்ததாக வந்துட்டு முன்னாள் அமைச்சர்கள் அவங்க மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கிறாங்க உள்ள வரும் பட்சத்தில். அப்போ இது வந்து அவங்களுக்கு தாவேகா ஆட்சியின் மீது ஒரு விமர்சனத்தை வந்துட்டு முன்வைக்காதா? நிச்சயமாக, அதுதான் நான் சொன்னேன். நிச்சயமாக அந்த கேள்வி வரும். அதுக்கு என்ன இவர் டிஃபென்ஸ் சொல்லுவார்? நான் என்ன கேட்குறேன், டிஃபென்ஸ் என்ன சொல்லுவார்னு நானாக யோசிக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குறாங்களோ என்னமோ, அவர் என்ன டிஃபென்ஸ் சொல்லுவார்? இவங்க யாரும் தண்டிக்கப்பட்டவங்க இல்லை, அது ஒரு டிஃபென்ஸ் இருக்குது. சார்ஜஸ் இருக்குது,
யார் மேலேயும் வழக்கு எத்தனை பேர் மேலே இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு எல்லார் மேலேயும் வழக்கெல்லாம் கிடையாது. 1-2 பேர் மேலே தான் வழக்கு இருக்குது. எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஊழல் வழக்கு இல்லை, டிஸ்ப்ரப்போர்ஷனேட் கேஸ் வழக்கு இருக்கலாம். கரப்ஷன், ஸ்பெசிஃபிக் கரப்ஷன் அலிகேஷன்றது வேறு. ஸ்பெசிஃபிக் கரப்ஷன் அலிகேஷன்னு டிஎம்கேல இருந்த 1-2 மந்திரிகள் மேலே வந்தது. அந்த மாதிரி இவங்க மேலே ஏதாவது இருக்கா, பதிவாயிருக்கா, எஃப்ஐஆரோ ஏதாவது பதிவாயிருக்கான்றது நமக்கு தெரியாது. 1-2 சொல்லலாம். 1, யாரும் கன்விக்ட் கிடையாது, எந்த கேஸ்லையும் கன்விக்டட் கிடையாது. 2வது, இந்த கேஸில் நாங்கள் குறுக்கிட மாட்டோம், அவங்க மேலே ஏதாவது கேஸ் இருந்தால் இதெல்லாம் சொல்லலாம். அது ஒரு பலவீனமான டிஃபென்ஸாக இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவார்கள் என்றால், நீங்கள் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னீங்க? ஒரு கட்சி தீய சக்தி, இன்னொரு கட்சி ஊழல் சக்தி. இந்த வார்த்தையை சொன்னார். கடைசியில் ஒரு சில கூட்டங்களில் அதை தவிர்த்துட்டார். முதல்ல ஒரு 2 கூட்டத்தில் பேசாமையே இருந்தார் அதிமுக பற்றி. அப்புறம் 2 கூட்டத்தில் தீய சக்தி ஊழல் சக்தின்னார். அப்புறம் கடைசி 2 கூட்டத்தில் ஊழல் சக்தின்றதை கட் பண்ணிவிட்டு மற்றும் பலர்கள் லிஸ்ட்டில் சேர்த்துட்டார் இவங்களை. அதாவது இவங்களை ஒரு பொருட்படுத்தலைன்ற மாதிரி மற்றும் பலரில் சேர்த்தார். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, திருமதி பிரேமலதா அவர்களோ, திரு டிடிவி தினகரன் அவர்களோ, அல்லது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ, எப்போது உங்களுக்கு ஊழல் சக்தி தூய சக்தியாக மாறியதுன்னு கேட்குறாங்க. இவர்களுடைய ஆதரவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் எப்போது நீங்கள் தூய சக்தியாக ஆனீர்கள்? ஆனா இந்த வாதத்தை வந்து அவங்க வைக்கும் பொழுது அவங்களை நோக்கியும் கேள்விகள் போக இங்கே வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இப்போ இவங்க வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படி ஒரு இக்கட்டான முடிவை எடுத்தாலுமே, இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கேள்வி எப்படி கேட்க முடியும்? ஏன்னா அவங்களுடைய ஆட்சி அமையறதுக்கு இங்க பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறது வந்து இங்க உறுதியாயிருக்குல்ல. அப்ப இந்த வாதமும் இங்க எடுத்து வைப்பாங்கல்ல இந்த தரப்பினர். திமுக ஆட்சி அமைப்பதற்கு இல்லை, அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு அதான் சொல்றேன். அது நிச்சயமாக கேட்கப்படும், நிச்சயமாக கேட்கப்படும். அப்படி ஒரு முயற்சி நடைபெறவில்லை என்று திமுகவும் மறுக்கிறது, அதிமுகவும் மறுக்கிறது. அந்த மறுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மறுப்பு. ஏனென்றால் 200% உண்மை. ஏனென்றால் திருமாவளவன் மட்டும் சொல்லவில்லை, கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் சொல்லவில்லை, தொலைக்காட்சிகளில் நாம் பார்த்தோம். பிரேக்கிங் நியூஸாக போட்டுக்கொண்டே இருந்தார்கள். பத்திரிகையிலே அடுத்த நாள் தினத்தந்தி, தினமலர் உட்பட ஆங்கில பத்திரிகைகள்லாம் ஹெட்லைன்ஸ் என்ன வந்தது? அந்த ஹெட்லைன்ஸ் வந்த அன்னைக்கு, இஸ் தேர் எனி ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஆர் மிஸ்டர் கேபி முனுசாமி? யாராவது மறுப்பு தெரிவித்தீர்களா? இல்லை நீங்கள் அதே போல் திரு மு.க. ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினோ மறுப்பு தெரிவிச்சிங்களா? 3 நாள் கழித்து 6ஆம் முறை ஓஎஸ் மணியன் மறுப்பு தெரிவிக்கிறார், இந்த பக்கம் டிகே மறுப்பு தெரிவிக்கிறார். எப்போ? ஆஃப்டர் 3 days 2 பார்ட்டியும் கம்முன்னு அமைதியாக இருந்தீங்க, திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருந்தீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஆதரவு கடிதத்தை கொடுத்ததுக்கு பிறகும் நீங்கள் கடிதம் கொடுத்துட்டா பரவாயில்ல, ப்ரெஸ் மீட்டுக்கு போகாதீங்க, நாங்கள் வந்து உங்களை முதலமைச்சர் ஆக்குறோம் அப்படின்னு ஒரு கால் வந்ததாக அவர் சொன்னார். திருமாவளவனுக்கு ஒரு ஆஃபர் இருந்தது என்பதை நானும் கேள்விப்படுகிறேன். திருமாவளவன் அதை விரும்பவில்லை. ஆதரவு கடிதம் தாவேக்காக கொடுத்த பிறகும் அந்த ஆஃபரை வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆதரவு கடிதம் வந்து இவங்க கொடுத்துட்டாங்க கவர்னர்கிட்ட போறதுக்கு முன்னாடின்றார். ஆமா, ஆதரவு கடிதத்தை வந்துட்டு தாவேக்காக்கு இவங்க கொடுத்த பிறகு அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு நடுப்புற ஒரு கால் வந்தது, செய்தியாளர் சந்திக்காது. நான் என்ன சொல்றேன், கடைசி நேரம் வரை தாவேக்காவை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிற முயற்சிகள் நடைபெற்றன என்பதை மறுப்பதற்கில்லை. எனக்கு தெரிந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சிலர் அதை விரும்பவில்லை. முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உட்பட அதிமுகவில் ஒரு கோஷ்டி எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் இதை தாண்டி கூப்பிட்டு பேசினாரு திருமாவளவன் சொல்றாரு. இல்லை, திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த சந்திப்பில் இந்த திருமாவளவன் நேர்காணல்ல வந்துட்டு அதை சொல்லியிருந்தார். இல்லை, நான் சொல்றது என்னன்னா, அதிமுக முயற்சிகளுக்கு திருமா உடன்படவில்லை என்பதை அப்போதே அவர் உணர்த்தி விட்டார் என்று சொல்லியிருக்கிறார். இல்ல, உணர்த்தி விட்டார்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப திருமாவளவன் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்ததுக்கு காரணம் கேட்கும்போது இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. மேடம், நான் வந்து ஐ கேனாட் எலாபரேட் சர்டன் சோர்சஸ். திமுகவில் இந்த முயற்சியை யார் ஆதரித்தார்கள், அதிமுக தரப்பில் இந்த முயற்சியை யார் ஆதரித்தார்கள்ன்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நன்றாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை விரும்பவில்லை என்பது எனக்கு நன்றாக. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க சொல்றீங்க, நம்ம சொல்றது வந்து திருமா அவர்களே நேர்காணல்ல ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறப்ப என்ன நடந்தது, ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்கிறாரு.
என்ன சொன்னார் இந்த விஷயத்தை சொல்லல. இந்த ரெண்டு கட்சியும் வந்து இப்ப சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான விஷயங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுமைக்காரங்க அப்படின்னு அவர் சொன்னதா திருமாவர்களே நேர்காணல ஒத்துட்டு இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. நான் சொல்றேன், இந்த முயற்சிகள் நடந்தது, அதற்கு பிறகு திருமாவளவன் ஆதரவு கோருகிற முயற்சிகள் நடந்ததெல்லாம் உண்மை. நான் சொல்லுகிற பகுதி என்பது திரு மு.க. ஸ்டாலின் ஆரம்பத்தில் இந்த முயற்சிக்கு உடன்படவில்லை என்பதுதான். அதுக்கப்புறம் உடன்பட்டாரா? அப்படி அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறேன் நான். இப்போ இதை தாண்டி இப்போ வந்துட்டு அதிமுகல இருந்து எத்தனை பேர் வருவாங்க, சட்ட சிக்கல் என்னவா இருக்கும், ஒருவேளை நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, அதனால உங்ககிட்ட அந்த இதையும் முன்வைக்கிறேன். திரு விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு அவங்கள ரிசைன் பண்ண சொல்லிட்டு மீண்டும் அந்த தொகுதியில் போட்டிட்டு வென்று வரட்டும், அப்போ வந்துட்டு அந்த பதவியை கொடுக்கலாம், இப்படிலாம் வந்து பேசுறாங்க. இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? இப்படியும் ஒரு யோசனை பரிசீலிக்கப்பட்டு வருகிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். யோசனை திரு விஜய் அவர்களால் தாவேகா தரப்பில் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அதிமுக தரப்பில் அந்த ரிபல்ஸ் அவர்கள் அதற்கு தயாராக இருப்பார்களா என்பது எனக்கு சந்தேகம். ஒன்றும் பிரச்சனை வராதுங்க, பார்த்துக்கலாம், நீங்கள் சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படின்னு தான் அவங்க தரப்பில் இனிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கூப்பிடுங்க, நாங்கள் மெஜாரிட்டியை கொண்டு வந்துடுறோம், பொதுக்குழுவில் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க, மெஜாரிட்டி கட்சி எங்கள் பக்கம் தான் இருக்குது, இதை அவர்கள் தரப்பில் கூறுவதாக நான் கேள்விப்படுகிறேன். இதெல்லாம் வந்து சில பேர் வழியாக நான் கேள்விப்படுற தகவல் தான். திரு விஜய் அவர்களுக்கு தயக்கங்கள் இருக்கின்றன. அவர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறார். கெட்ட பேரும் எடுத்துடக்கூடாது, சட்ட சிக்கலும் வந்துடக்கூடாது, இவங்க உள்ளே சேர்த்துட்டு பதவி டிஸ்குவாலிஃபிகேஷன் வருதுன்னு வைங்க, அது அவர் அசிங்கம் இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு செட்பேக் இல்லையா? இல்லை பதவிக்கு இவர் லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாரு, கவர்னர் கொஞ்சம் நான் யோசிச்சு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னாருன்னா இவர் ரெக்கமெண்ட் பண்ணால் கவர்னர் ஏற்றுக்கணும், அது உண்மை தான். டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் இஸ் பெண்டிங், அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கவர்னரிடம் போய் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னமும் புகார் அளிக்கவில்லை, இப்போ வரைக்கும் கொடுக்கல. புகார் கொடுத்து விட்டால், நான் ஹைப்போதெட்டிக்கலாக தான் பேசுகிறேன், கவர்னரிடம் திரு எடப்பாடி பழனிசாமி புகார் கொடுத்து விட்டால் திரு விஜய் அவர்களுடைய பரிந்துரை பட்டியலை கவர்னர் நிறுத்தி வைத்து பரிசீலனை யோசித்து விட்டு சொல்லுகிறேன் என்று கூறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஓரிரு வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். கவர்னர் நார்மலாக இவருடைய ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கொண்டு இவர் மந்திரியாக நியமிக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களில் கவர்னர்கள் தயங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய விவகாரத்தில் பார்த்தோம். ஆகவே இதெல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியல. இந்த அதிமுகவினுடைய கோஷ்டி அவங்க ஆதரித்து அந்த ஓரிரு நாட்கள்லேயே இது அந்த சூட்டோடு நடந்திருந்தால் கூட இந்த சர்ச்சை தாமதமாக தொடங்கியிருக்கும். இப்போது இந்த பேச்சுக்கள்லாம் வலுவடைந்து விட்டது. ஒரு பக்கம் அரசியல் விமர்சனங்கள், ஒரு பக்கம் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் எடப்பாடி நடவடிக்கை எடுப்பாரா, கோர்ட்டுக்கு போனால் என்ன ஆகும், இந்த சர்ச்சையெல்லாம் பெருசாகிடுச்சு. பெருசான சூழலில் நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு யோசனையும் பொதுவெளியில் இருக்குது. பொதுவெளியில் இருக்குது, தாவேகா வட்டாரத்துலேயும் இது ஒரு பேச்சாக இருக்குது. என்னென்னா அவர்களை எல்லாம் நம்ம கட்சியில் சேர சொல்லுவோம், சேர்ந்து லெட் தம் கண்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன், ரிசைன் பண்ணட்டும், நம்ம கட்சியில் சேரட்டும், கண்டெஸ்ட் பண்ணட்டும். அதை இவர்கள் ஏற்பார்களா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும், அதிமுக சிதைந்து கொண்டிருக்கிறது, தேய்ந்து கொண்டிருக்கிறது, திரு எடப்பாடி பழனிசாமியின் அணுகுமுறை காரணமாக, செயல்பாடு காரணமாக அதிமுக சரிவை சந்தித்திருக்கிறது. ஆகவே அதிமுகவுக்கு உயிரூட்டுவதற்காக நாங்கள் இந்த முயற்சி எடுக்கிறோம் அப்படின்றாங்க. அவங்க விஜய் அவர்களோடு அதிமுகன்ற போர்வையோ அந்த லேபிளோட கூட்டணி வைச்சார்கள் என்றால் அதிமுக சில இடங்களில் வெற்றி பெறும். நாடாளுமன்ற தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வேலுமணி தரப்பு தாவேகா கூட்டணி அப்படின்னா சில நகர சபைகள், சில பஞ்சாயத்து யூனியன் ஜெயிக்கும். அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இப்போது வரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மாறாக நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, எங்கள் கட்சியில் நில்லுங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அரசியல், அதன் பிறகு அவர்களுடைய அரசியலும் அவர்களும் விமர்சனத்துக்கு ஆவார்கள். இதற்குத்தான் ஐசப்பட்டாயா பாலகுமாரான்ற மாதிரி இதற்குத்தான் ராஜினாமா செய்துவிட்டு வந்தீர்களா, அல்லது இதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து வந்தீர்களா என்ற கேள்வி வந்துடும். அந்த ஸ்டேஜில் எடப்பாடியின் கை ஓங்கிவிடும். ஆகவே இது என்ன நடக்கப் போகிறது என்று அரசியல் சட்டம் எல்லாம் கலந்த, அரசியல் சட்டம் தார்மீகம் எல்லாம் கலந்த பிரச்சனையாக இருக்குது. தார்மீக நெறிகள் எல்லாம் கலந்த பிரச்சனையாக இருப்பதால் இது விஜய்க்கு ஒரு சவாலான அவர் முன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று நான் பார்க்கிறேன்.
அப்படி நடக்கும் பட்சத்துல இல்ல இது ஒருவேளை அதிமுக இவங்க கூட இணையும் பட்சத்துல இடதுசாரிகளும் விசிகாவினரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். நிச்சயமாக விமர்சிப்பார்கள். ஆதரவை வாபஸ் வாங்குவார்களா உடனடியாக என்பது என்னால் சொல்ல இயலாது. நிச்சயமாக பொது வெளியில் அறிக்கை மூலம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.